எச்சரிக்கை, நீங்கள் இருவரும் அயோத்திக்குள் வர தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் மன்னர் பிரபு ராமரிடம் யுத்தம் செய்யக்கூட தயாராகிவிட்டீர்கள். அயோத்தியில் இருக்கும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? வாருங்கள், வந்து ஏறுங்கள். இவர்களுடைய திமிரை கவனித்தீர்களா? இது திமிர் அல்ல, லட்சிய பாதையிலே பயணிக்கிறோம் என்ற கர்வம். நீங்கள் உங்கள் மகாராணியை குறை கூறினீர்கள். இலங்கையில் ராவணன் கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் அக்னியில் இறங்கியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய மகாராணியாரின் சுகத்தையும் குடும்பத்தையும் கௌரவத்தையும் நீங்கள் தான் பறித்தீர்கள். சீதையும் ராமனும் பிரிந்ததற்கு காரணம் இந்த அயோத்தியில் உள்ளவர்கள் தான். நிறுத்து. எங்களை வார்த்தை அம்புகளால் தாக்குகிறாயா? அண்ணா, அயோத்தி வாசிகளுக்கு முன்பே அசுவமேத வேள்வியின் குதிரையை கட்டி வைத்த லவன்குசன் வரப்போகிறார்கள் என்ற செய்தியை கூறி நாம் தவறு செய்து விட்டோமே என்ன? நீ கூறும் அனைத்தும் உண்மைதான். ஒருவேளை நம்மோடு பெரியம்மா இருந்திருந்தால் எவ்வளவு ருசியான உணவை சமைத்து தந்திருப்பார்கள். எந்த நாட்டில் முனிவர்களுக்கு மரியாதை அளித்து வரவேற்றார்களோ அப்படிப்பட்ட நீங்கள் முனிசிறார்களை அவமதிக்கலாமா? நம்முடைய மன்னர் ராமரை ஒருவர் அவமதித்தால் அவர்களுக்கு நம் அயோத்தியில் இடம் கிடையாது. நிலைமை கைமீறி போவதற்குள் அவர்களை தடுத்தாக வேண்டும். வாழ்க சீதாராமன், வாழ்க சீதாராமன், வாழ்க சீதாராமன், வாழ்க சீதாராமன். அனுமன் இருக்கும் வரையில் ராமரையும் தாய் சீதையையும் நேசிப்பவர்களை உங்களால் எப்படி தாக்க முடியும்? என் பிரபு ராமரின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். பிரபு ராமர் இவர்களை சந்திக்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். வாழ்க வளமுடன். என்ன ஒரு சுகமான உணர்வு இது. இந்த லட்டின் வாசனை. ஆனால் அம்மா கையால் செய்த லட்டை நீங்கள் ருசிப்பதாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் நீங்களோ மன்னர். சாப்பிடுங்கள். சீதா, இந்த லட்டிற்காக நன்றி. எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்து விட்டோம். இதில் உங்கள் தவறு ஏதுமில்லை. என் மனதில் உங்கள் இருவர் மீது அன்பு மட்டுமே உள்ளது. அண்ணனின் மன்னிப்பு தான் என் மன்னிப்பு. நீங்கள் இருவரும் எடுத்த யுத்த முடிவின் மீது எனக்கு கோபம் இல்லை. நீங்கள் இருவரும் என்னை குற்றவாளி என்று நிரூபிக்க முயன்ற போதுதான்